கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே நம்ம மில்லுக்குள்ளேயே எண்ணெய் ஆடுறது, திரும்ப ஃப்ளோர் மில்ல இயக்குறது, இது சம்மந்தமான வீடியோ பதிவு பண்ணிட்டோம். நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னா, நம்ம ஆட்டு பண்ணை, கோழி, மாடு இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே மில்லுக்குள்ளே போயிட்டு, கோழி பண்ணையும், ஆட்டு பண்ணையும் பார்த்துடலாம். அங்கே என்ன நிலவரத்துல இன்றைக்கி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீ என்னண்ணே பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க? யாருண்ணே பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்துப்பாங்க. நம்ம அந்த மில் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் மில் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி மில்லுக்குள்ளே வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால நம்ம நேரடியாக கிளம்பி நம்ம கோழி குஞ்சுலாம் இளங்குஞ்சு கொஞ்சம் விட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பு தீவனம் எடுத்துக்கிறாங்க பாருங்க. கம்பு தீவனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக கோழி பண்ணை, கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு ரவுண்டு. என்ன நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? நேராக பண்ணைக்குள்ளே நுழைவோம். பாருங்க, நம்ம பண்ணையிலேருந்து மில்லில் கல்லை அடிப்போம். என்ன ஆடுறதுக்குண்ணா கல்லை அடிக்கும், டிகாடிக்கேட்டில் மிஷின் அடிப்போம். அந்த கல்லை தூணும் இருக்குது. இதில் வந்து 1-2 ஒத்த கொட்டை ஒதுங்கும், அதில் உடஞ்ச பயிர்கள்லாம் ஒதுங்கும். அதை தின்னுட்டு இருக்கு கோழிகள் எல்லாமே. அப்படியே உள்ளே வந்தால் நான் கோழி கொட்டா, இந்த கோழி கொட்டையை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்ல முடியல. எப்படி இந்த கொட்டை அன்றைக்கி எப்படி சரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்த காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எல்லாமே பிச்சுட்டு போனதால ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. எல்லாத்தையும் சரி பண்ணது கிட்ட ஒரு 8 ஆள் இன்றைக்கி ஆள் பிடிச்சி. ஒரு ஆளுக்கு வந்து 600 சம்பளம். இன்னும் 8 ஆள் கூலி ஆள் கொடுத்து தான் சரி பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கோழி பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு கை வைக்கிறது அந்தளவுக்கு அடிச்சிட்டாங்க. அந்த கலர் ஷீட்லாம் அந்த கருப்பு கலர் ஷீட்டு இந்த பேனர் ஷீட்லேயே இருக்குது. அதே ஓம் சக்தி பேனரில் வாங்கினது தான். கருப்பு கலர் ஷீட்டு இருக்குது. அந்த ஷீட்டை வாங்கி கொஞ்சம் 10,000 கருப்பு ஷீட்லாம் போட்டு அந்த மூளை ஓடு அடைக்காததால் தான் காற்று உள்ள குத்தி தூக்கிச்சு. இந்த மூளையில் இருக்குது பாருங்கள், கீழே இந்த மூளை ஓடுமாங்க. இது அடைக்காததால் தான் காற்று இப்படி உள்ள குத்தி மேலே தூக்கி விட்டுச்சு எல்லாத்தையும். அதெல்லாம் தெளிவாக அடைச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம பண்ணையை கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ அள்ளிட்டு வந்த கம்பு பாருங்கள், அந்த கம்பை கோழி குஞ்சுக்குள்ளே கொட்டிடுவோம். இந்த இளங்குஞ்சு இந்த கூண்டில் விட்டுருவோம். கம்மியான குஞ்சு தான் விட்டுருக்குறேன். ஏன்னா போனதுக்கு பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் 100, 60ன்னு சொல்லி விட்டுருந்தேன். 100, 40 விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 குஞ்சு கூட காப்பாற்ற முடியல. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பூனை தொல்லை ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அவங்க டெய்லியும் 1-2 டெய்லியும் நைட்டு பிடிச்சி போயிடுவாங்க. அது நம்ம காரணம் பார்த்தோன்னா செட்டு சரியில்லைங்க. செட்டு வேலை பார்க்காம விட்டாச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி போயிடுச்சு. இப்போ நம்ம செட்டை வேலை பார்த்துட்டோம். அதில் பிடிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். சுற்றி ஓரளவுக்கு அடைச்சிட்டோம். இந்த ஃபென்சிங்லாம் ஓரளவு சரி பண்ணிட்டோம். அந்த சைடு மட்டும் நம்ம ஃப்ரெண்டில் சரி பண்ணல. சரி பண்ணியாச்சுன்னா பூனை வந்து தலைவர் டெய்லியும் ஒரு கோழி பிடிக்க மாட்டாருன்னு. இப்போ ஓரளவுக்கு வேலையை முடிச்சுட்டாங்க. அதை அப்டேட் நம்ம நேரில் காமிக்கணும் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். செட்டு எவ்வளோ டேமேஜாக இருந்ததுன்னு காமிச்சிருப்பேன். இந்த செட்டு டேமேஜ் ஆனதால் ஒரு நாள் மழையில் வந்து பார்த்தோன்னா கோழி குஞ்சு பூராமே இந்த கூண்டில் அந்த கூண்டில் வச்சுருந்த பூரா நினைஞ்சு போய் கிட்ட 100 குஞ்சு மேலே நினைச்சி அதை திரும்ப இரவு நேரத்தில் மூட்டம் போட்டு காப்பாற்றினேன். எல்லாம் மூட்டம் போட்டு காப்பாற்றினா என்னங்க பண்ணுறது, எல்லா குஞ்சும் பூனை தூக்கிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். நமக்கு கிடச்சது ஒரு 4-5 குஞ்சு தான் மொத்தத்திலே கிடச்சிது. பாக்கி எல்லாத்தையும் இவரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, பூனை தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ இந்த சுத்தம் பண்ணிட்டு அந்த கம்பை கொட்டி விட்டோம். கோழி குஞ்சுகளுக்கு குஞ்சுகள் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற குஞ்சாக காப்பாற்றுமே. நானும் இந்த பண்ணையை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மில்லு வேலை அதில் மில்லுலேயே அதிகப்படியான வேலைகள் அதிகப்படியான நேரம் செலவிட வேண்டியது இடத்துல இதுக்குள்ளே நுழைய. எங்கள் வீட்டுக்கு நம்ம வேலை செய்வாங்கன்னா அது எத்தனை குஞ்சு இருக்குது, எத்தனை கோழிக்கு என்னாச்சு, கோழிக்கு தண்ணி வச்சோமா தீனி வச்சோமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கோழிக்கு என்னாச்சு இருக்கா இல்லையா, ஏதாவது நைட்டில் ஏதாவது பூனை தூக்குதா, அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்குறதில்ல. அப்புறம் அந்த கோழி கொட்டையில் நம்ம ஆடுகள் எல்லாத்தையும் அடைச்சிருப்பேன். ஏன்னா கோழி கொட்டையில் போய் ஆட்டை அடைச்சிங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வருஷம் சொல்ல முடியாது, இப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி 9,200 சொல்லி ஒரு 7 குட்டி போட கொடுத்தோம். அது ஒரு 50 ரூபாய்க்கு மேலே அந்த டைம் தான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்தோம். நம்ம ஆடுக்கெல்லாம் இதுக்குள்ளே எதனால் அடைச்சி வச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த செட்டு வேலையாகிட்டு இருக்குதுங்க. அந்த செட்டும் அதான் ஆடுகள் அடைக்கக்கூடிய செட்டும் வேலையாகிட்டு இருக்குது. அதில் அந்த கோழி கொட்டாக்குள்ளேயே கட்டிட்டோம். ஏன்னா இப்போ பாதுகாப்பாக இருக்குல்ல, அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளும் இதுக்குள்ளேயே தான் கட்டியிருக்கிறோம். செட்டு எவ்வளோ தெளிவான முறையில் விளைஞ்சிருக்காங்க காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம காமிச்சிருக்கோம். இந்த டைம் போட்டிருக்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாதுங்க. எப்படியும் ஒரு 2 வருஷம் தாங்குன்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். ஓடு எல்லாத்தையும் தெளிவாக அடிச்சிட்டாங்க பாருங்க. இந்த சுட்னி டிப்பெல்லாம் வச்சு இந்த வாக்கில் தெற்கோடக்கான தெற்கோடக்கில் ஒரு ரோடு அடிச்சிருக்காரு பாருங்க. இப்படி அடிக்கிறதால காற்று என்ன தான் புயல் காற்று அடித்தாலும் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வீணாக போகிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா
நம்ம களியில் மக்கி போயிடுச்சுங்க. அதான் குளவி வந்து நிறையா குளவி வந்து போட்டு உழுவடிச்சு போய் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நம்ம நேர்கிட்ட கேட்டுக்கலாம்னு எதிர்பார்த்தேன். நிறைய குளவி பறக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. பொருளாதாரம் கம்மியாக தான் பறக்குது. ஒரு 1 2 குளவி பறக்குது. காலை எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குளவி தான் உள்ள பறக்கும். ஒரு 6 மணி வாக்கில் வந்தீங்கன்னாக்கவே. அதுக்கு ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். களி உடுத்து போன களியாக இருந்தால் இவ்வளோ டேமேஜ் இல்லாட்டி கூட இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்காது. அந்த மோட்டோர் சீட்டை தான் உடுத்து போன களியாக இருந்தால் ஒரு 4-5 வருஷம் தாங்கியிருக்கும். இருந்தாலும் இது போட்டு கிட்ட 2 வருஷம் இன்றைக்கி ஆக போகுது. இப்போ இந்த சொட்டு டீப்பால் இந்த மாதிரி சொட்டு டீப்பால் இந்த திக்கி வடக்கி போட்டு அடிச்சிருக்கேன் பாருங்கள். அதனால் இது எந்த காரணமும் எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் தூக்காது. பேட்ச் ஒர்க்கில் நிறையா போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பேட்ச்லாம் சின்ன பேட்ச் போட்டிருக்கோம். வழக்கமாக நம்ம பண்ணைக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா தக்காளி ட்ரையில் வந்து கோழிகள்லாம் ஒரு 6 கோழி இருக்குது அடையில் கிடக்குதுங்க. 1 இதில் கோழி இருக்குது, 2 3 4 5 6 கோழி அடையில் கிடக்குதுங்க. 6 கோழி அடையில் கிடக்கு. 6 கோழி முட்டை ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 5 6 இப்படி தான் இருக்குது. இதில் எத்தனை கோழி குஞ்சுகளை காப்பாற்றலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அந்த கோழி குஞ்சை காப்பாற்றலாம் நமக்கு சவாலாக தான் போயிட்டுருக்குது. அது எப்படி சொல்லிக்கிறேன்னே தெரிலங்க. அவ்வளோ சிரமப்பட்டு கோழி குஞ்சை காப்பாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 குஞ்சு போல் காப்பாற்றிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிராம் இன்றைக்கி வர்றதுக்கு எல்லாத்தையும் பூனை டெய்லி 1-2 தூக்கிடுச்சு. உள்ளுக்கு மேய்து பாருங்கள். அந்த அளவுக்கு கோழி குஞ்சு ஆனதுக்கப்புறம் கிட்ட ஒரு 30 தூக்கிடுவோம். அதுமாரி நம்ம பூனை காட்டு பூனை தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே. அப்படியே அங்கேருந்து நம்ம ஆடு அடைக்கக்கூடிய கொட்டை ஆடு மாடெலாம் இதுக்குள்ளே தான் அடைப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மண் அடிச்சிருக்கோம். எல்லாம் மண் அடிச்சிருக்கோம். பார்த்தோன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரத்துலையும் கொட்டியிருக்கிறோம். உள்ளுக்கும் நிறையாவே கொட்டியிருக்கோம். எதனால் மண் கொட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மழை பெஞ்சாலே நம்ம பண்ணைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றோம். அப்படியே தண்ணி தேங்கிடுச்சுனாக்கா ஆடு பொழுதுக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். கூட அடையாது. அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு உடனே திரும்ப பண்ணைக்கு ஏற்றாப்புல ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே திறந்து விட்ருவோம். அங்கே போய் ஜாலியாக அடைஞ்சிருக்கோம். ஸோ பண்ணைக்குள்ளே தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால மண் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். மண் அடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நம்ம தண்ணி விட்டு ஃபுல்லாக கட்டிட்டோம். தண்ணி விட்டு கட்டுறதால ஃபுல் ஈரமாக இருக்குது. அதெல்லாம் ஆட்டை அடைக்க முடியல. அதனால தான் நம்ம கோழி கொட்டாக்குள்ளேயே நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் ஆடுகள் எல்லாத்தையுமே. இந்த இது சரி மட்டம் பண்ணணும். 2 கூலியால் வச்சு தான் மட்டம் பண்ணணும். மட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப மாடு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து கட்டணும். இப்போ நம்ம மண் அடித்தது ஒரு 5000னாக்கா அது கூலியால் வச்சு அள்ளி உள்ள கொட்டினது தாங்க செலவு அதிகம். அதுக்கு 6000 மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ கூலியால் செலவு தாங்க எல்லாத்துலேயும் இழுத்துக்கிட்டு போகுதுங்க. கூலியால் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பண்ணைக்கு உண்டான வேலைகள் பண்ணையில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுருக்குறோம். இந்த செட்டு சரி பண்ணது, இந்த கோழி கொட்டா சரி பண்ணது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா செலவு இந்த டைம் நிறைய ஆகிருக்குது. ஏன்னா பார்த்தோன்னா மழை காலங்க வரப்போதில் நம்ம மழை காலம் வந்துச்சுனாவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டவனுங்க. அவ்வளோ வேலை வைக்கும். ஏன்னா தண்ணி உள்ளே போச்சுன்னா திரும்ப அந்த ஆடுகளை திரும்ப அந்த தண்ணியிலேருந்து அந்த புழுக்கை கூட்டியெல்லாம் ரொம்ப சிரமப்படணும். அந்த பிரச்சனை தீக்கணுங்கிறத ஓரளவுக்கு மண் அடித்து சரி பண்ணிட்டோம். இந்த வருஷம் தண்ணி உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இல்லை. மாடே வந்து பார்த்தோன்னா உள்ளுக்கு கட்டதில்லைங்க, வெளில தான் கட்டியிருக்கோம். அதான் அந்த முளைக்குச்சி சொல்லுவாங்கள்ல, அந்த முளைக்குச்சி அடித்து வரிசையாக அது உள்ளே கட்டியிருக்கிறோம். தவணை, இது மாட்டுக்கு உண்டான தவணை. இந்த தவணையில் தான் அதை வைக்க போட்டு மாடுகளை இது உள்ளே கட்டிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தவணை மட்டும் கட்டினதில்லை. இது நானும் கட்டலைங்க, எங்கள் அப்பா அம்மாவும் கட்டலை. எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்களாம் முடிஞ்சது ஏதோ 4 களியை கட்டி தீவனம் அதை வைக்க போட்டுச்சுன்னா அந்த வைக்க உள்ளுக்கு கிடக்கிற மாதிரி போட்டுருக்காங்க. எதனால் பார்த்தோன்னா வைக்க இப்படி போடாமல் போட்டோம்னாக்கா இந்த வைக்கலை வந்து கோழி சீக்கிரன்ற பேரில் நம்ம இங்கே வைக்க போட்டோம்னா அந்த வைக்கலை வந்து அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு தள்ளி கொண்டு வச்சுருவாங்க பாட்டுக்கு. அது உள்ளே ஏதாவது ஒரே ஒரு நெல் பருக்க தான் இருக்கும். அந்த நெல் பருக்க சாப்பிட்றன்ற பேரில் அந்த வைக்கலை பூரா பெரட்டி கொண்டு வேறு பக்கம் வச்சிரும். அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கேருந்து வந்திங்கன்னா நம்ம மாடுகள்லாம் வந்து பார்த்தோன்னா அப்புறம் இந்த ஓரில் கட்டி விட்ருக்கோம். எதனால் கட்டிட்டுருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரே இடத்த கட்டக்கூடாதுல்ல, அதோட எச்சத்தெல்லாம் கூட்டி அள்ளணும். சாணி யூரின்லாம் போயிருக்கும், அதில் கூட்டி அள்ளணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வெயில் வர வரைக்கும் அங்கே கட்டிருப்போம். திரும்ப கொஞ்ச நேரம் திரும்ப அங்கே கொண்டாந்து கட்டி விட்ருவோம். ஸோ என்னுடைய பண்ணையோட அப்டேட்டை காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். பண்ணையில் வேலைகள் நிறையா நடந்திருக்குது. அந்த வேலைகள் நிறையா நடந்தும் நேரில் காமிக்கவே இல்லை. அதை காமிக்கணுங்கிறத அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட நல்ல தகவலோட அடுத்த வீடியோ பதில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.